ஹாய். இந்த தீபாவளிக்கு மொறுன்னு நல்லா அரிசி மாவு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரிசி மாவு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. பச்சரிசி கழுவி காய வச்சுக்கணும். உளுந்து அதே மாதிரி போட்டு மிஷினில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போது எண்ணெய் இட்லி கரண்டியில் எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கோங்க. முறுக்கு குழல்லையுமே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு புழியும் போது ஒட்டாமல் நல்லா வரும். எண்ணெய் பக்கத்தில் வானலில் சூடாகிட்டு இருக்கட்டும். அப்போ தான் நம்ம நல்ல எண்ணெய் சூடாக இருக்கும்போது போடணும், இல்லைனா முறுக்கு எண்ணெய் குடிக்கும். அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அம்மா தான் இந்த முறுக்கு செஞ்சாங்க. எங்கள் அம்மா செய்கிற ரெசிபிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த முறுக்கு தான். யாராலையுமே எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செய்யவே முடியாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஒன்ஸ் இந்த வீடியோ மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முறுக்கு இந்த இதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். இது மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தீயுமே ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா முறுக்கு டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஆனால் வேகாமல் இருக்கும். அதனால் கரெக்டான ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. ஒரு டைமில் 3 முறுக்கு இல்லைனா 4 முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாவு பிசையும் போது உப்பு லைட்டாக கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டு வருது முறுக்கு. இப்போ ஒரு வடை குத்துற கம்பியோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு இந்த மாதிரி முறுக்கை மறு சைடு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 சைடும் வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி வந்துருச்சு. இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு துளி பபிள்ஸ் கூட வரல, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த முறுக்கு எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி எண்ணெயை நல்லா வடித்து எடுங்க. ஒரு ஏர்டைட்டான பாத்திரத்துலையோ இல்லை இட்லி பாத்திரத்துலையோ வச்சு மூடி வச்சிடலாம். அவங்க கெட்டு போகாமல் இருக்கும், நமுத்து போகாமல் இருக்கும். சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முறுக்கு மாவுன்னு சொல்லிட்டு கடையிலையும் தனியாக விற்கும். அதையுமே வாங்கி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு நீங்கள் செய்யலாம். பாருங்கள், இந்த வியூ நல்லா இருக்குது. இந்த ட்ரம்மில் வைக்கிறத பார்க்கும்போது சைட்லலாம் அழகாக இருக்குது. அதுக்காக தான் இதில் வச்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். தேங்க்யூ.